ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய ஃப்ரிட்ஜை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் வீடியோஸ் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். என்னோடய ஃப்ரிட்ஜ் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். இது வாங்கி 6 வருஷம் ஆக போகுது. எல்ஜி மாடலு. இது 4 ஸ்டார் ரேட்டிங்கு. இதிலேருந்து ஸ்டிக்கர் பசங்க எடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜோட டோரில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைனில் வால் ஸ்டிக்கர் ஒன்று வாங்கி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா என்னோடய பசங்க ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் உள்ள அந்த டாய்ஸ் மேக்னெட் இருக்கும் இல்லைங்களா, அது வச்சு விளையாடிட்டு இருந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் லாக்டவுனில் நாங்கள் நேட்டிவ்க்கு ஷிஃப்ட் ஆனோம். ஸோ ஷிஃப்டிங் டைம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில கிராக்லாம் வந்திருக்கு. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் ஸ்டிக்கர்ஸ் அமேசானில் பார்த்தேன். ஸோ நான் வாங்கி அங்கங்கே ஒட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ரிட்ஜோட லுக்கே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, நியூவாக இருக்குது பாருங்கள். என்னோடய ஃப்ரிட்ஜில் ஹேண்டில் கிடையாது. நாங்கள் நிறைய மாடல்ஸ் பார்த்தோம். இந்த மாடல் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் இல்லாமல் சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த மாதிரி ஹேண்டில் இல்லாமல் வாங்கிக்கலாம், ஸோ குழந்தைங்க திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த டிப்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அது எனக்கு இன்ன வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக ஆகிட்டுருக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு பையன் மட்டும் நல்லா வளர்ந்துட்டான். அவன் மட்டும் இப்போ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ண பழகிட்டான். ஃப்ரிட்ஜோட டாப்பில் டர்க்கி டவல் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இது மெயினாக டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரொஃபைல் பிக்சராக தான் வச்சுருக்கேன். என்னோடய 2வது பையன் மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ என்னோடய ஃபேவரட் ஃபோட்டோன்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து தான் பின்னாடி ஒரு ட்ரேயில் சில ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் என்ன வச்சுருக்கேன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு குட்டி பார்சலில் அமௌண்ட்டும் கொஞ்சம் சேஞ்சஸும் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வெளியில் விற்றுதுன்னா டக்குன்னு வாங்குறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டிக்கி நோட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பென்சில், ரப்பர் வச்சுருக்கேன். ஸ்டிக்கி நோட்டில் நமக்கு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எதுலேயே இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு எடுத்து எழுதிக்கலாம். அதனால் இந்த ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்லாக் கவர் இருக்குது. இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் நான் டேட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு வெளியில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடனே எடுத்து சாப்பிட்றதுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம கிச்சனில் தான் மோஸ்ட்டாக இருப்போம். ஸோ லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா அயர்ன் ரொம்ப முக்கியம். இந்த டேட்ஸ்லாம் காலையிலையும் நைட்டு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் இந்த ட்ரேயில் இருக்குது. மேலே நான் அவ்வளோவா தம் பண்ணாமல் ஒரு ஃப்ரேமும் ட்ரே மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஸ்டிக்கி நோட் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் காலி ஆகிடுச்சுன்னா உடனே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்கு யூஸாக இருக்குன்னா நம்ம ப்ரொவிஷன்ஸ் வாங்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சில ஐட்டம்ஸ் மறந்துடுவோம். ஸோ இந்த ஞாபகப்படுத்துறதுக்காக இதில் நான் எழுதி வச்சுருக்கேன். இப்போது ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இந்த ட்ரேயில் எப்பயும் ஐஸ் டியூப்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம பியூட்டி டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு நல்லா மசாஜ் கொடுக்கலாம். குட்டீஸ் இருக்காங்க, விழுந்துட்டாங்க, வீங்கிட்டுன்னா நமக்கு ஐஸ் டியூப் வச்சு நல்லா ஒத்தடம் கொடுக்கலாம். அந்த பர்பஸ்க்காக எப்பயும் இருக்கும். இந்த பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் ஆடையை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பால் சூட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கும் பார்த்திங்களா ஆடை, அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பட்டாணியை ஊற வச்சு இது நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியலனா டக்குன்னு இந்த பட்டாணியை வச்சு நம்ம குருமா ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி பட்டாணி சுண்டல் எப்போவுமே நான் ஊற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீசரில் நமக்கு ஐஸ் ஃபுல்லாக கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 டேஸ் இல்லைனா 3 டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் இந்த மாதிரி இந்த சைடில் பார்த்திங்கன்னா டீஃப்ரோஸ்ட் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேயில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இதில் ஒரு ஜிப்லாக் கவரில் மிச்சம் இருக்கக்கூடிய வால்நட்ஸு, சாக்லேட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு கடையில் கொடுப்பாங்க இல்லையா அந்த டொமேட்டோ சாஸ், அதெல்லாம் நான் இதில் தான் வச்சுருப்பேன். நம்ம வெளியில் டோரில் வச்சுருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாக்லேட் ஈஸியாக தெரியும். ஸோ அவங்க எடுத்து சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு தெரியாத மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் நான் போட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் அவங்க குழந்தைங்க அழுதுட்ருக்காங்க இல்லை அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு எப்போயாவது ஒரு டைம் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி சாக்லேட் எடுத்து தருவேன். அடிக்கடி நான் கொடுக்க மாட்டேன். ஸோ அதனால் இந்த ட்ரேயில் இப்படி வச்சுருக்கேன். அடுத்ததான் கீழே 3 ரேக் இருக்குது. இந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா நான் ஷீட் போட்டிருக்கேன். நம்ம வைக்கக்கூடிய திங்ஸ் ஏதாவது நமக்கு கீழே சிந்தனா கூட நம்ம இந்த ஷீட் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பார்த்திங்களா. ஸோ அந்த பர்பஸ்க்காகவும் நான் இதை போட்டிருக்கேன்.
இந்த ரேக் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எக் ட்ரே ஒன்று வச்சுருக்கேன். இந்த எக் ட்ரே பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். 24 எக்கு பிடிக்கும். எனக்கு வீக்லி ஒன்ஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் எனக்கு எக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி பல்காக வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா 2 குட்டீஸ் இருக்காங்க இல்லையா, ஒன் டே விட்டு ஒன் டே அவங்களுக்கு எக்கு பாயில் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால் எனக்கு எப்போவுமே எக்கு தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி பெரிய ட்ரே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். நமக்கு வந்து ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். அடுத்ததான் இந்த மாதிரி 3 ஏர்டைட் பாக்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் நான் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸில் நான் புதினா போட்டு வச்சுருக்கேன். இப்போ கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே புதினா வச்சு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஏன் இந்த டிஷ்யூ பேப்பர் மேலேயும் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய தண்ணி வடிஞ்சு இந்த புதினாவில் பட்டதுன்னா நமக்கு சீக்கிரமாக அழுவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மேலே ஒரு டிஷ்யூ போட்டு இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம டைட்டாக லாக் பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி வைக்கிறதுனால புதினா, கொத்தமல்லிலாம் ஒரு வாரம் இல்லைங்க 10-15 நாள் ஆனால் கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸில் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக் ட்ரேக்கு மேலே வச்சுட்டேன். நமக்கு வந்து ஸ்பேஸும் நல்லா சேவ் ஆகும். அடுத்ததான் இந்த பாக்ஸில் கொத்தமல்லி தழை போட்டு வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தாங்க நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கொத்தமல்லி தழை வாங்கிட்டு வந்தோடனே அந்த வேறு பகுதி மண்ணாக இருக்குல்ல பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கருப்பாக ஏதாவது அழுகி போன இலை இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 10-15 நாள் ஆனால் கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் தான். இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொத்தமல்லி தழையை இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு சுருக்கு பை வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ண லெமன் தோலை வெளியில் போடாமல் இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்படி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஃப் லெமன் கட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து பேட் ஸ்மெல் எதுவும் வராது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வச்சுருக்கேன். ஸோ அதை பின்னாடி வச்சுட்டு இந்த பாக்ஸ் இப்போ வச்சிடலாம். அடுத்ததான் இந்த ட்ரேயில் ஒரு பேஸ்கெட் ஒன்று வச்சு தக்காளி பழம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கிறதுனால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்ததான் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் தடியங்காய், மஞ்சள் பூசணிக்காய், இஞ்சி இந்த மாதிரி தனித்தனி கவரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி வைக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட்லாம் வைப்பேன். சம்டைம்ஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் ஓவர் ஃபுட் வைப்பேன். அதாவது காய்ச்சின பால், கார சட்னி இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் நான் அதில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அப்போது இந்த மாதிரி ட்ரேவை வந்து கீழே எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்பேஸில் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நம்ம அன்னைக்கு சமைக்கிறது அன்னைக்கே நம்ம சாப்பிட்றணும். நான் வந்து அதிகமாக இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடாது. நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. அடுத்ததான் கீழே ரேக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, நல்லா ஹைட் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் நான் மாவு அரைச்சி வைப்பேன். இந்த மாதிரி 2 டப்பா அரைச்சி வச்சுருவேன். ஃபஸ்ட்டு டப்பாவில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அரைச்சி கொஞ்சம் வெளியில் வச்சுருவேன், நல்லா புளிச்சிடும். இந்த 2வது டப்பா பார்த்திங்கன்னா அரைச்சி அன்னைக்கே நான் உள்ளே எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நமக்கு வந்து புளிக்காமல் இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக எனக்கு எப்போவுமே மாவு தேவைப்படும். குட்டீஸ் இருக்காங்க இல்லையா, அதனால் ஒரு வாரத்துக்கு தேவையான மாவை நான் அரைச்சி வச்சுருவேன். இதுலேயே நான் ஷீட் போட்டிருக்கேன். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேஸ்கெட் லிட்டோடு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே அது தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வரும். ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் சந்தை போடுவாங்க. ஸோ நான் ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வந்து பல்காக வாங்கி வச்சுருவேன். சப்போஸ் நமக்கு பக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு வாங்க வேணாம். எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம்ஸ் தான் கிடைக்குன்றதுனால நான் பல்காக வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். நான் வந்து நிறையா விதமான கவர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சா தான் எனக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது தான். ஆனால் என்னோடய கன்வீனியன்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஸ்டோர் பண்ணி வச்சா தான் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வருது. நான் இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டோர் சைடில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். டோர் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு எக் ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6 எக்கு தான் நமக்கு வைக்க முடியும். ஸோ இது காலி ஆகிடுச்சுன்னா பாக்ஸில் இருந்து நான் அப்பப்போ எக் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா 2 டப்பா வச்சு ஒரு இதில் பொட்டுக்கடலை, ஒரு இதில் வேர்க்கடலை போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து வெளியில் வச்சா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் வீணாகிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நான் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
அடுத்ததான் இதில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன பாக்ஸில் கோதுமை மாவு போட்டு வச்சுருக்கேன். நம்ம சப்பாத்திக்கு திரட்டின அந்த மீதி மாவு இருக்கும் இல்லைங்களா, அதில் நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து தான் இது வந்து பெப்பர் சால்ட் ஷேக்கர் தான். நான் 2 செட்டு வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, ஒன்று பெப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸை நம்ம வைக்கிறதுனால அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வராமல் இருக்கும். நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வீணாகாமல் இருக்கணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கிறப்போ தண்ணி விடாமல் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் இல்லைங்க 10 நாள் ஆனாலும் உங்களுக்கு வீணாகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பூ இருந்துச்சுன்னா நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லை கவர்லேயோ போட்டு நம்ம வச்சுட்டோன்னா அந்த பூவோட ஸ்மெல்லும் ஃப்ரிட்ஜில் வராது. அடுத்ததான் இதில் பார்த்திங்கன்னா 3 பாக்ஸஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது இதில் கடலை மிட்டாய் போட்டு வச்சுருக்கேன். கடலை மிட்டாய் வந்து எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட்டுன்னு சொல்லலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோணும். ஸோ அந்த கடலை மிட்டாய் நாங்கள் எடுத்து சாப்பிடுவோம். எப்போவுமே கடலை மிட்டாய் இருக்கும். அடுத்த இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பிஸ்கெட் கவரில் வச்சோன்னா அப்படியே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருவாங்க, அது காற்று போய் வீணாயிடும். ஸோ இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பாருங்கள், இந்த ஹார்லிக்ஸ் டப்பாவில் நான் சத்து மாவு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் ரெடி பண்ண சத்து மாவு. ஸோ எல்லா தானியமும் போட்டு பண்ணியிருப்போம். வெளியில் வச்சா நமக்கு வந்து வீணாயிடும். அதனால தான் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு ஏதாவது டிஃபன் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்ருக்க டைமில் டக்குன்னு இந்த மாவை எடுத்து கஞ்சி மாதிரி கிண்டி குடிச்சிருவோம். நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, அது மட்டும் இல்லாமல் வயிறு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அடுத்ததான் கீழே ரேக்கில் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தாங்க. கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு பச்சை மிளகா வச்சுட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்படி வைக்கிறதுனால நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். இந்த பச்சை மிளகா நீங்கள் வைக்கிறப்போ அந்த காம்பை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததான் இந்த பாக்ஸில் லெமன் போட்டு வச்சுருக்கேன். லெமன் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அடிக்கடி லெமன் ஜூஸு, பானகரம் இதெல்லாம் போட்டு குடிப்போம். நம்ம வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த டிஷ்யூ பேப்பர் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த மூடியில் இருக்கக்கூடிய தண்ணி வடிஞ்சு அதில் விழுந்தோன்னா அந்த பழம் வீணாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்ததான் இந்த வாளியில் பார்த்திங்கன்னா பால் வாங்கி வச்சுருக்கோம். இங்கே மாட்டுப்பால் கிடைக்கும். ஸோ மாட்டுப்பால் தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா தயிர் வீட்டில் புறப்போட்டது எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஏன்னா குழந்தைங்க இருக்கிறதுனால பால், தயிர் எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணுறது தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போது இந்த வாளியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பால் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க நல்லா ப்யூராகவே கொடுக்குறாங்க. என்னோடய ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு தான், ஸ்மால் ஃப்ரிட்ஜு தான். இதில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப அதிகமாக போட்டு தம் பண்ணோன்னா ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்க மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரிட்ஜோட லைஃப் நல்லா வரும். இதில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.